திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது 10ஆம் திருமுறை, திருமூலர் அருளிய 10ஆம் திருமுறையை பாராயணம் செய்ய துவங்கி இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். ஐயா வாங்கய்யா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க ஐயா. மாணிக்க நடராஜையா வாங்க. நன்றிங்க சிவபெருமானே. சிவசிவன். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சிவசெல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நம சிவாயவே. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தர திருவாத ஊரன் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெல்லு போந்துருத்தி நம்பி, மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய முதல், மருவு பொருடோத்தமர் சேதிராயர் மோலர் மண்ணு திரு ஆளவாயர், ஒரு காரை களம்மையடிகள் சேரமான் ஒளிர் கீர கல்லாடனார், ஒன் கவிழர் பரணர் மெய்யுணத்திலும் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டா நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறிகள் திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 புவனம் உய்ய, இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறக்க.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலுற்று பின்னை நீர் அம்மாருங்கி அகற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. ஓம் நம சிவாய. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விழு பொருளே உன் தொழும்படியோங்கள். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விழு பொருளே உன் தொழும்படியோங்கள். மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, வந்திரு பெரும் துறையாய் வழியடியோம். கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே, கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே, கடலமுதே கரும்பே விரும்பும் மடியார். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய், என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம். வாங்க ராஜா ஐயா. திருமூலர் அழிய திருமந்திரம். திருமூலர் மலரடி போற்றி போற்றி. நேற்று முதல் பாடல் படிச்சிருக்கேன். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொரு. ஒன்றவன். ஆமாங்க ஐயா. இன்னைக்கு சிவபரத்துவத்துல முதல் பாடல் அப்படிதானே? ஆமாய்யா. போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனை. இரண்டாவது பாடல். ரெண்டாவது பாடல்ல அப்படியே வருதுங்க. ஆமா, வரிசையா படிக்கணும். 50 பாட்டு இருக்கு. 50 படிச்சிருக்கேன். கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து 50 பாட்டு இருக்குங்களா? ஆமாய்யா. ஐயா கடவுள் வாழ்த்து ஒண்ணுதான். கடவுள் வாழ்த்து ஒண்ணுதாங்க ஐயா. இரண்டாவதுல வந்து இது பதிகம் ஃபுல்லா வேத சிறப்பு. அதுல வந்து 50 பாட்டு வருது. ஆமா, சிவபரத்துவம் வராதுங்களா? இல்ல இல்ல, அது அடுத்து வரும். அப்படியா? சிவபரத்துவம்ன்றது இதுல தலைப்பு வரலைங்களா இதுல? அப்போ வேத சிறப்பு தான் வருதா சார்? விநாயகர் சிறப்பு முடிச்சு கடவுள் வாழ்த்து சார். கடவுள் வாழ்த்துல 1 to 50ன்னு போட்டிருக்குது சைவத்துல. சரிங்க. அப்ப கடவுள் வாழ்த்துல பாயிரம் 50 பாட்டு. பாயிரம். அப்படியா? ஆமா ஆமா, பாயிரம். பாயிரம் எத்தனை பாட்டு மொத்தம்? சரிங்க. அப்போ போற்றி சேர்த்து பாடிடலாம் ஐயா. படிங்கய்யா. முதல் பாட்டு படிச்சுட்டு ரெண்டாவது பாட்டு நீங்களே படிச்சிருங்க. அடுத்தது வரிசையா வரும். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து. ஒன்றவன் தானே
இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்ப சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்திட்டே வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாட்டு, ரெண்டாவது பாட்டுங்க. ரெண்டு பாட்டா படிச்சிடலாம் ஐயா. சரிங்க சரிங்க. இப்போ இந்த பாட்டு நான் அப்படியே ஓரலா, ஆமா, இதுக்கான விஷயம் அப்படியே சொல்லிடுறேன். சிவபெருமானே, ஒரு பொருளாய் உள்ளவன் முதற்கடவுளே வேறில்லை, அவனது அருள் அருட்கருணை மரக்கருணை. ஒரு பொருளாய் உள்ளவன் ஒன்றவன் தானே, ஒரு பொருளாக இருக்கின்றான், அவனே இரு பொருளாக இருக்கின்றான், அது அருளாக இருக்கின்றான், அறக்கருணையாகவும் மரக்கருணையாகவும் இரண்டு தன்மையாக இருக்கின்றான். மூன்றாக அவன் இருக்கின்றான், ஒன்றானவன் இரண்டானவன் சொன்னாங்க. இரண்டாக எப்படி இருக்கிறான்னா அறக்கருணையாகவும் மரக்கருணையாகவும் இருக்கின்றான். மூன்றாக இருக்கும் பொழுது அவன் லயமாகவும் போகமாகவும் அதிகாரமாகவும் இருக்கின்றான். அவன் நான்காக இருக்கும் பொழுது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு பொருளாகவும் இருக்கின்றான். அவன் ஐந்தாக இருக்கும் பொழுது ஐம்புலன்களில் இருக்கக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று ஐந்து பொருளுக்கும் தலைவனாக இருக்கின்றான். அவன் ஆறாக இருக்கும் பொழுது மந்திரமாகவும் பதமாகவும் வண்ணமாகவும் புவனமாகவும் தத்துவமாகவும் கலையாகவும் இப்படி ஆறாக விரிந்திருக்கின்றான். அவன் ஏழாக இருக்கும் பொழுது பிரம்மலோகமாகவும் விஷ்ணு லோகமாகவும் உருத்திர லோகமாகவும் மகேஸ்வர லோகமாகவும் சதாசிவ லோகமாகவும் சத்திய லோகமாகவும் சிவலோகமாகவும் இன்று 7 உலகுகளாக வேர் சொன்னதாய் அவன் இருக்கிறான் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. நன்றி. அடுத்த பாடலுக்கு போலாம். படிங்க, வாங்க சரஸ்வதி படிங்க. போற்றிசை தின்னுயிர் மண்ணும் போனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம். தென்திசைக்கொரு வேந்தனாம். கூற்றுதை தானே யான் கூறுகின்றேனே, மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம். கூற்றுதை தானே யான் கூறுகின்றேனே, யான் கூறுகின்றேனே. நன்றிமா நன்றிமா. இயல்பாகவே இறைவன் பாசத்திலிருந்து விடுபட்டவன், ஆணவம் கண்மம் மாயம் என்கிற 3 மலங்களில் இருந்து விடுபட்டவன். அதனால் மல மாசு அகன்றவன், அப்படி விளங்கக்கூடிய தூயன் அவன். அவனை புனிதன் சொல்லப்படுகிறது. அப்படி இரண்டாவதாக என்ன சொல்றது, நல்ல மாதுக்கு நாதன், அவன் அம்மைக்கும் கணவன். மூன்றாவதாக திசைக்கு எல்லாம் தலைவனாம், அவனே வேந்தனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் தென் திசையில் உள்ள யமனை காலால் உதைத்தவன் என்ற பெருமையை இந்த பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல். தேவி வெங்கடேசன் புத்தகம் வச்சிருக்காங்களா தெரியல. சிவலலிதா லோகநாதன், ராஜேஸ்வரன், ரேவதி, நித்திலாமா வாங்க. நித்திலா கேட்டுக்கிறீங்க. சரி, நன்றி நன்றி. மகேஸ்வரி அம்மா வாங்க. ஐயா நான் ஆமா இருங்கம்மா. சரஸ்வதி அம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா. ஐயா சார், எங்கன்னா வெளியே போறீங்களாம்மா? எங்கன்னா வெளியே போறீங்களாம்மா சரஸ்வதி அம்மா? அடுத்தது இல்லையா? சரிங்க, கொஞ்சம் பொறுங்க. மகேஸ்வரி அம்மா கூப்பிடுங்க. அடுத்தது கணபதி வாங்க. இல்ல கூப்பிடுற ஐயா, நீங்க கூப்பிடுறது கேக்குதா பாருங்க முதல்ல. அம்மா மருங்கள மகேஸ்வரி அம்மா வந்தாங்களே? போயிட்டாங்க ஐயா, அவங்க போயிட்டாங்க, அவங்க இல்ல. சரி, கணபதி ஐயா.
கணபதி ஐயாவா? அவர் இருக்காரா? வாங்க வாங்க கணபதி ஐயா வாங்க. சிவாயனம் சிவாயனம் திருச்சிற்றம்பலம். சரி சரஸ்வதி அம்மா நீங்க படிங்க. ஐயா சரஸ்வதி அம்மா நீங்க படிங்க. அடுத்தது பாட எத்தனை பேரை கூப்பிட்டீங்க? ஆமா நான் பாடினேன். மொத்தம் உப்பில் தேவர்கள் நக்க என்றே தீடும் நம்பனை நாள்தோறும் ஒக்க நின்றானை உப்பிலி தேவர்கள் நக்க என்றே தீடும் நம்பனை நாள்தோறும் பக்கம் நின்றாரறியாத பரமனை பூக்கு நின்றுன்னியான் போற்றுகின்றேனே நன்றியா. நன்றிம்மா. பொழிப்பறியா என்ன சொல்லப்படுதுன்னா, எண்ணில்லாத தேவர்களில் ஒருவனாய் அவன் இருந்தாலும் நிற்பவனாக இருந்தாலும் அவனை நம்ம சமமா கருத முடியாது. ஏன்னா அவனை அறிந்து கொள்ளவும் முடியாது. நக்கன் நின்று ஏத்திடும் நம்பனை நாள்தோறும் மேலான தன்னை அடைந்தவர்களாலும் தன் தன்மை முழுதும் அறியப்படாத ஒருவனாக இருக்கின்றான். நான் இறைவனை அடைஞ்சிட்டேன்னு யாராலும் சொல்ல முடியாதான். அப்படிப்பட்ட பெருமையை உள்ளவன் தான் அடங்கி நின்று உணர்ந்து துதிக்கின்றேன். பணிவா கடவுள் வாழ்த்தல் திருமூலர் சொல்றார். நன்றிம்மா. அடுத்து பாட்டுக்கு வாங்க. படிக்கிறியா? திருச்சிற்றம்பலம். படிங்க படிங்க. அடியார் பெருமக்கள் பாடி மொழியாக அடியார் பெருமக்கள் நானாவிலே பரிபால மத சொன்ன பத்திர பாடி தொகுதிவம் அடியார் பெருமக்கள் திருவடி போற்றி போற்றி. அகலிடத்தார்மை அண்டத்து வித்தை புகழிடத்து என்றனை போதவிட்டனை பகலிடத்தூயவும் பழுந்தேத்தி இகழியத்தே இரு நீங்கிலும் பகலிடத்தும் இரவும் பழுந்தேத்தி இகழியத்தே இகழிடத்தே இரு நீங்கி நன்றி வணக்கம். நன்றிங்கய்யா. ரொம்ப ஸ்லோவா இருந்தீங்க, பரவாயில்ல. என்ன ஐயா நாலாவது பாட்டு தானே ஐயா? நாலாவது பாட்டு பாடினாரு. சரிங்க. சிவபெருமான சிவசிவா. அகலிடத்து அப்படின்னா மண்ணுலகத்துக்கும் தலைவன் அவர் தான், அண்டத்துக்கும் தலைவன் அவர் தான். அப்ப புகலிடத்து மெய்யை போத விட்டானே அப்படின்னா திருமூலன்றவர் யாருன்னா வட திசையிலிருந்து வந்தவர். இங்க வந்து அவரு மூலன் உடம்புல அந்த உடம்பு இங்க விடுறதுக்கு காரணம் வந்தார். மாடு மேய்க்கும் போது அந்த பசுக்கள் எல்லாம் அந்த அந்த மாடு மேய்க்கிறனுடைய உடம்பு அந்த தலைவன் வந்து இறந்து போயிட்டான்னு அழுது இருக்கும் பொழுது பசுக்களுக்காக இறங்கிதான் அவர் என்ன பண்ணாரா, அந்த அந்த உடம்புக்குள்ள இறங்கினாராம். அப்படி போதை விட்டானே உடம்புல இருந்து எனக்கு அருள் செஞ்சு உடம்பை விழ செய்து எனக்கு அருள் செய்த சிவபெருமானை இரவும் பகலும் வணங்கியும் துதித்து மயக்கத்தை செய்யும் உலகத்தை இந்த உலக மயக்கத்துல இருந்து இந்த உலகம் நம்மள என்ன பண்ணுமா மயக்கத்துல வச்சிருக்குமா. இரவும் பகலும் அந்தியும் சந்தி எல்லா நேரமும் நம்மள ஏதாவது மயக்கத்துல வச்சுன்னே இருக்குமா, ஏதோ ஒரு கற்பனை வச்சு. அப்படிப்பட்ட மயக்கத்துல இருந்து என்னை நீக்கிய இறைவனுக்கு நான் நன்றி கூறேன்னு சொல்லிட்டு இகளிடத்தே இருள் நீங்கி நின்றானே அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அடுத்து போலாம். சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவாரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண சடைமுடி தாமரையானே. பாட்டு இதுல வருதுங்களா? அந்த பாட்டு இதுல இல்லையே. அஞ்சாவது பாட்டு இல்லையா? இல்லைங்களே ஐயா, அது வந்து சிவபரத்துவத்துல வருது சாமி. இது வந்து வேற என் புக்ல இருக்குது. அவர் பாடின பாட்டு தான் என் புக்ல இருக்குது.
அப்படியா? பாட்டுல வேற அது ஒரு சிறப்புல அது. பாட்டு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, சரிங்க அவனோடு இருங்க. ஒப்பார் யாவரும் இல்லை, சரிங்கய்யா. புவனம் சரிங்க. புவனம் கடந்து அன்று பொன்னொழி மின்னும் சரிங்கய்யா. அவனச்சடைமுறை தாமரையானே அப்படின்னு. சரி, நான் சொல்லிடுறேங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவ தேவர் உள்ளும் ஒருவரும் சிவனோடு நிகழ்ப்பவர் யாரும் இல்லை. அப்போ வந்து அவருக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது. மக்களும் அவனோட ஒப்பாரும் இல்லை. அப்ப மனிதர்களுக்கு மத்தியில அவருக்கு ஒப்பார் யாரும் இல்லை. அதில் இயல்பிலாகவே உலகத்தை கடந்து நின்று உணர்வுக்கு கதிரவனாய் இருக்கிறாராம். கதிரவனா ஞான சூரியனாய் விளங்கும் முதற் கடவுளை அச்சிவபெருமான் இருக்கிறாருன்னு இந்த பாடல் சொல்லுது. ஆனா எனக்கு இந்த வரிசையில இல்லைங்கய்யா. சரி, பாடுங்க. அடுத்த பாட்டு என்ன வருதுங்கய்யா? அவனை ஒழிய அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனின்றி மூவா ஆவதொன்றில்லை, அவனின்றி உறுப்புகு மாறி அறியேனே, அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனின்றி ஊர்ப்புகு மாறறியேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா. சிவபெருமானை தவிர இரவாதவர் பிறர் இல்லை. அவர் மட்டும்தான் இரவாதவர். அவனை உணராது செய்யும் செயல் சிறந்த தவமாதல் இல்லை. அப்படி அவரை நினைக்காம நம்ம செஞ்சோம்னா அது ஒரு நல்ல தவத்துக்கு அடையாளமே இல்லைன்றாங்க. அவனது அருளின்றி மும்மூர்த்திகளால் யாதொன்றும் செயலும் நடவாது. பிரம்மாவாலும் முடியாது, விஷ்ணுவாலும் முடியாது, ருத்ரனாலும் முடியாது. அவருடைய கருணை இல்லைன்னா அது மூணும் முடியாது. அவனது அருளின்றி முக்திக்கு வழியும் இல்லை. அப்படி ஒரு முக்தி வீடு பேருன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது சாமி இல்லாம அது நடக்காது. நன்றிங்கம்மா. அடுத்த பாட்டுக்கு வாங்க. காந்திமதி அம்மா வாங்கம்மா. சிற்றம்பலம். முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பானு மாயுலன், பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முன்னை ஒப்பாயுள்ள மூவருக்கு மூத்தவன், பொன் போலும் மேனியுடைய யானை தோலை வந்து சாமி போற்றி கொண்டாராம். ஊழிகளுக்கெல்லாம் ஒன்றில் ஒருவர் மற்ற இருவரையும் பிரிதொன்றில் மற்றொருவர் ஏனை இருவரையும் படைக்கும் ஆற்றல் தம்முள். அப்படின்னா இவரால்தான் என்ன பண்ண முடியும்? பல பிரம்மர்களை படைச்சிருக்கிறாரு, பல நாராயணங்களை படைச்சிருக்கிறாரு. முன்னோர் பின்னோர் என்னும் வேறுபாடு இல்லாத மும்மூர்த்திகளுக்கும் என்றும் முன்னோர், அவங்களுக்கு எல்லாம் முற்பட்டவரா. அத்தன்மைக்கு பிறகு இன்மையால் தன்னை ஒப்பாகின்ற பொருள் பிரிதொன்றும் இல்லாத பெருந்தலைவன் என்று அப்பா என்று அழைப்பவருக்கு அப்போனமாய் இருக்கின்றான். உண்மையால் அம்மே என்று அழைப்பவர்களுக்கு அவன் அம்மையாகவும் இருக்கின்றான் என்ற பாட்டை சொல்றாங்க. நன்றிங்க. அடுத்து பாலசுந்தரம் வாங்கம்மா. எட்டாவது பாட்டு 8, 9. திருச்சிற்றம்பலம். தீயினும் வெய்யன் போக புனலினும் தன்னியன், தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன், ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை, சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கே, தாயினும் நல்லன் தாழ்சடையோனே, சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கே, தாயினும் நல்லன் தாழ்சடையோனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அற்புதம். சிவபெருமான் சாமி வந்து தேருங்கால் நீண்ட சடைய உடையவனாக, ரொம்ப பெரிய சடைய உடையவர் அவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவன் கடைசியில் இறுதியில நெருப்பா நிற்பாராம். வெம்மையிலும் நெருப்பினும் வெம்மை உடையவராம். அப்படி அருளும் சப்போஸ் அவரு நமக்கு அருள் புரியணும்னு வந்தாருன்னா நீரினும் தன்மை உடையவனா. எப்படி பாருங்க, முடிஞ்சா நெருப்பா போய் நின்று நமக்கு ஆதியா ஜோதியா நிக்கிறாரு. அவரே கருணையா இறங்கி வரும்போது ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு நீரா இறங்கி வருவாராம். ஆயினும் அத்தகைய அவனது ஆற்றலின் தன்மையை இந்த உலகத்தார் தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உலகருக்கு இவ்வாறு அறியப்படாத செய்மைக்கன் உலனாகிய அவன் மெய்யன்பருக்கு அவ்வாறன்றி நன்கறியப்படும் அணிமைக்கன் உள்ளவனாய் தாயின் மிக்க தயவுடையவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனாக இருக்கிறான்னு இந்த பாட்டு சொல்லுது. அடுத்து வாங்க. பாலசுந்தரம் லலிதம்மா ஐயா இல்லைங்களா? அடியன் பாலசுந்தரம் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பொன்னால் பூரிந்திட்ட பொற்சடை வெல்ல பின்னால் பிறங்க இறந்தவன் பேர் நந்தி, என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன்
தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. என்னால் தொழப்படும் எம்மிறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. நன்றி ஐயா. நன்றிங்க சிவபெருமானே. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்னால் வணங்கப்படுகின்ற எங்கள் சிவபெருமான் தனது பொற்சடை பொன்னால் செய்யப்பட்டவனே என்னும்படி பின்னலோடு விளங்குகின்ற இருப்பவன். நந்தி என்னும் பெயர் உடையவன். அவனால் வணங்கப்படுவர் ஒருவரும் இல்லை. இந்த நந்தி என்றது பூர்வ மத்தியம் தான். அங்கதான் நம்ம முப்புறத்தை எரிக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல நந்தியாக எனக்கு காட்சி கொடுக்கின்றவன். அவனுக்கு ஒப்பார் இங்கு யாருமே இல்லை, ஒப்பார் இல்லை அப்படின்றதுதான் வணங்கப்படுவர் ஒருவரும். அப்படி இருக்கிற அவனால் வணங்கப்படுவர். அவர் இன்னொருத்தர் வணங்கணும்னு என்ன கிடையாது அவசியம். தன்னால் தொடப்படுவார் இல்லை தானே அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அவர் யாரையும் வணங்கணும்னு அவசியமே இல்லை. நன்றிங்க. அடுத்து வாங்க. தாமோதரையா வாங்கய்யா. சிவாயம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கே அயலும் புடையும். அயலும் புடையும். இது படிக்கலையே இன்னும். இப்ப நீங்க பொன்னால் புரிந்துட்டு பொற்சடைக்கு விளக்கம் சொன்னீங்க ஐயா. பாட்டு இல்லையா அவர்கிட்ட? கரெக்ட் தான் ஐயா, படிக்கிறாரு கரெக்டா இருக்கு. சரிங்க. என்ன பாடுங்க, என்ன பாட்டு வருதுங்க அடுத்து? தானே சரிங்க. இதுல அடியன் இதுல அந்த மாதிரி வரலீங்களே. சரிங்க சரிங்க ஐயா. அது ஐயா கடவுள் வாழ்த்துலயே வருதுங்களா அது? ஆமாங்க ஐயா. சரிங்க. நான் வர்றேங்க. சைவம்.comல வருது. அது புத்தகம் கரெக்டா எல்லாரும் ஒரே புத்தகமா வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சா நல்லா இருக்கும். பின்பக்கம் போக வேண்டியதா இருக்கு. நல்லதுங்க ஐயா. நான் இப்ப அந்த கடவுள் வாழ்த்துல போய் பாக்குறேன். சரிங்க. பாயிரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பாயிரத்துல நீங்க சொன்னது பாயிரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் பாட்டு சொல்லுங்க ஐயா. பாயிரத்துல முதல் பாட்டு நாம ஆரம்பிச்சது ஒன்றவன் தானே தான் ஆரம்பிச்சோம். இப்போ அந்த முதல் லைன் சொல்லுங்க. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும். சரிங்க. வந்துட்டேன். சிவபெருமானே சிவசி பொற்றமும் ஆனும் நந்தி அருள் பெற்ற ஐயா. ஒரு இடத்துல கூட இந்த வரலீங்களா ஐயா? சிவபெருமானே சிவாய நம ஐயா. புக்ல அதான் அந்த பாட்டு தான் வருது. அதுக்கப்புறம் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கி நான் அடுத்த பாட்டு வரும் ஐயா. அதான் அதுதான் வருது. ஆனா இங்க பாயிரத்துல நம்ம ஐயா திடீர்னு சிவனோடக்கம் போயிட்டாரு. அதுல நம்ம பாயிரத்துல தாமோதரன் ஐயா அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தைன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, 4வது பாட்டு. அதுக்கப்புறம் பெற்றமும் ஆணும் மழுவும் பிரிவற்றன்னு 5வது பாட்டு இருக்குங்க. அதான் மாறி மாறி வருது இதுல. அதுதான் பாயிரம்னா அந்த பாயிர பாட்டு மொத்தத்தையும் நம்ம படிச்சிடணும். அப்படி இல்லாம திடீர்னு சிவனோடக்கம் போயிட்டாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப நான் கவலைப்பட்டேன். சரிங்க. இப்ப 6வது பாட்டு நன்றி. 6வது பாட்டு நன்றி ஐயா. இல்ல இப்போ அடுத்தது எதுல இருந்து வரலான்றீங்க? 10வது பாடல் எனக்கு 10வது பாடல் பார்த்தா மொழிந்தது மூவருக்கும் வருதா? ஆமா. குரு பாரம்பரியம். ஆமா மொழிந்தது மூவருக்குன்னு வருது. நீங்க முன்னாடி பாட்டை விட்டுட்டீங்களே, 4 வரும் 4 திசைக்கு ஒன்றுன்னு விட்டீங்க. மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன் அப்படின்னு அதுவும் இருக்கு. அப்புறம் நந்தி அருளாலே நாதனா பேர் பெற்றேன்னு வருது. நடராஜையா கடவுள் வாழ்த்துல மொத்தம் 50 பாட்டு. 50 பாட்டு சில பேர்கிட்ட இந்த தாமோதரைய படிக்கிற மாதிரி எங்ககிட்டயும் இருக்கு. மொத்தம் 50 பாட்டுல இது 10வது பாட்டு. 11வது பாட்டு அயலும் புடையும். அதனால நீங்க அந்த 50 பாட்டு உங்க புத்தகத்துல இல்லைன்னா அதை நீங்க தேடின்னு இருக்கும். முதல் பொருள் இருக்கு இல்லையா, தானே இருநிலம், அந்த வார்த்தையை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னு. இப்போ 50 பாட்டு அடியானுகிட்ட இருக்குது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, திடீர்னு சிவபரத்துவத்துக்கு போயிட்டீங்க. அதான் எனக்கு குழப்பமே. ஐயா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஐயா தாமோதரையா, இப்ப பாயிரத்துல இருக்கிற மொத்த கடவுள் வாழ்த்தும் படிச்சிடலாமா? ஆமாங்க. இப்படி போறதுதான் உத்தமம். திடீர்னு ராஜா என்ன பண்ணாரு, சிவனோடக்குன்ற பாட்டுக்கு போயிட்டாரு. அதனால அந்த செக்மெண்ட்ல இருந்து தவறி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பெற்றமும் மழுவும். ஆமா ஆமா ஐயா, கொஞ்சம் தாமதமே கொஞ்சம் தயவு கூர்ந்து நான் சொல்றேன் பாருங்க ஐயா. இந்த 5வது பாட்டு பெற்றமும் மானும் இருக்கு இல்லையா,
அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. ஏன்னா நம்ம திடீர்னு சிவனோட அந்த சிவபரத்துவத்துக்குள்ள போயிட்டோம். முதல் அதிகாரத்துக்கு போயிட்டோம். அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாயிரத்துல இருக்கிற பாட்டை நம்ம முடிச்சிடலாங்க ஐயா. சரி, அப்ப எல்லாரும் அந்த புத்தகத்துல அவங்களுக்கு இருக்கணுமே எல்லா சிவம் கண்டிப்பா அடியார் பெருமக்கள் இந்த பாயிரம் இருக்குல்ல, அந்த கடவுள் வாழ்த்துல இருக்கிற 50 பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுலதான் நம்ம போக போறோம். இப்போ சிவபரத்துவத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த 4வது பாட்டு அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்து புகலிடத்தான் மெய்யை போத விட்டானே அப்படின்ற பாட்டு நம்ம படிச்சுட்டோம். 5வது பாட்டு அந்த பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற அப்படின்னு அது படிங்க ஐயா. குரு பாரம்பரியம் தலைப்புல வரும். குரு பாரம்பரியம் அப்படின்ற தலைப்புல வரும் அதெல்லாம். சரிங்க. இப்ப வந்து திருமந்திரத்துல அந்த பாயிரம்ன்ற பாடல்கள் மொத்தத்தையும் முடிச்சிடலாங்க ஐயா. இந்த பாயிரத்துல 5வது பாடல அடியனுக்கு தர்ம யாதனத்துல பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற அப்படின்ற தலைப்பில் இருக்கு சாமி. உங்க புத்தகத்துல எப்படி? ஆமா அந்த அப்ப தர்மயாதன புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். எல்லாரும் தர்மயாதனத்தினுடைய வெளியீடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இதுல பாயிரத்துல இருக்கிற 50 பாட்டை முடிச்சிடலாம். 5வது பாட்டு ஐயா நீங்க படிங்கய்யா, அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ராஜா ஐயா உங்களுக்கு மாறி இருக்குன்னா நான் அப்படியே இந்த புக்ல அப்படி இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலையே. நான் சொல்றேன். அந்த புக்கு எங்கள்கிட்ட இல்லையே, இந்த புக்கு தான் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா பாயிரம் எடுத்து வச்சுங்க, பாயிரம் மட்டும் எடுத்து வச்சுங்க. அப்படியே இந்த 50 பாட்டு முடிச்சிடலாம். சிவாயிரம் ஐயா. தாமரை 5வது பாட்டு மட்டும் படிங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனை ஆகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியின் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. அற்றமும் நல்கி அடியின் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் நன்றிங்க ஐயா. அப்போ பெற்றமும் மானும் மழுவும் அப்படின்னா சாமிக்குள்ள எப்பயுமே மானும் மழு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மான் இருக்கும், ஒரு மழு இருக்கும். மழுன்னா அந்த கத்தி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு. அது ஒண்ணு பாசத்தை நீக்கிறதுக்கு, இன்னொன்னு உயிர்களுக்கு மாயை காண்பிச்சு ஒரு பக்கம் அந்த உயிர்களை இழுக்கணும் இல்லையா, அதுக்காக மான் வச்சிருக்காரு. எங்கள் நந்தி பெருமான் ஆணேறு மான் மழு என்பவற்றை விடாது கொண்டுள்ள ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனது உபதேச பொருளாகிய பொருள் பெற்றியாம் மறைபொருளையும் எனக்கு விளக்கி, அப்படிப்பட்ட மானு மழு இப்படி கூட இருக்க எல்லா பொருளையும் அவருக்கு விளக்கினாராம். எனக்கு விளக்கி தமது ஞானத்தை தரும் திருவடிகளையும் அடியேனது தலைமையில் சூட்டி அறினார். கருணையால் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட இறைவன் எனக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தாரு அப்படின்னு கடல் வாழ்த்துல பாயிரத்துல 5வது பாட்டுல சொல்றாரு. 6வது பாட்டு வாங்க. புத்தகம் இல்ல, நிறைய பேருக்கு இல்ல. அதனால நீ நான் சொல்றேன். நந்தி அருளால் அருள் பெற்ற நாதரை அப்படின்னா கொஞ்சம் இருங்கம்மா. பாயிரத்தை மட்டும் எடுத்துக்கங்கம்மா. பாயிரத்துல நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினன் அப்படின்னு பாட்டு இருக்கு. தாமரை உங்ககிட்ட இருக்குங்களா? இருக்கு. படிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மருமாமே. மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மருமாமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. நந்தி அருள் பெற்ற, நந்தினா சிவபெருமான். நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுது பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும். 8 பேரும் சேர்ந்து சாமி கொடுத்த நந்தி பெருமானது அருளை பெற்ற ஆசிரியர்மார்கள் யாவர் என்று ஆராயம் எடுத்து யாரெல்லாம் அருள் படைஞ்சாங்கன்னு பாருங்க. அவரோடு ஒத்த 4 வரும். சிவயோக முனிவரும் 4 சனந்தர் சனகாதி முனிவர்கள் உங்களுக்கு தெரியும். சிவயோக முனிவரும் தில்லை அம்பலத்தை வணங்குகின்ற பதஞ்சலி வியாக்கரபாதம் என்ற இவர்களோடு கூட என்மரும் ஆவர். 8 பேர் இருந்தாங்களாம் சிவபெருமானை. அடுத்து வாங்க. 7வது பாட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். சிவபெருமானை சிவசிவா முதல் பாட்டு வரி சொல்லிடுறேன். பாயிரத்துல நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்க புக்ல எப்படி இருக்குல்ல, நாங்க சொல்லிடுறேன் இருக்கையா. கடவுள் வாழ்த்து. 2வது வேலை சிறப்பு.
மூணாவது வந்து ஆகம சிறப்பு, நான்காவது குரு பாரம்பரியம். குரு பாரம்பரியத்துல இந்த பாட்டு வரும். அந்த குரு பாரம்பரியத்தில் தான் வருது. குரு பாரம்பரியத்துலதான் இருக்கு. குரு பாரம்பரியத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஐயா. பக்கம் வந்து 11வது பக்கம் ஐயா. குரு பாரம்பரியத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அது அதுல இருக்கு. முதல் லைன் சொல்லிடுறேன். நந்தி அருளாலே நாதனா படிங்க செல்வியம்மா. அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாக தேன் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே, நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. சிவா, திருச்சிட்டோம்னா நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. இது எவ்வளவு பெரிய கருணை பாருங்களேன். இது பெரிய கொடை இந்த பாட்டு. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன். இந்த உலகத்துல நமக்கு இறைவனை சுட்டி காமிக்கிறது ஆளே இல்லைங்க. நீங்க பாருங்களேன், எங்க போனாலும் இந்த உலகத்தை காமிச்சு பொருளை காமிச்சு அகப்பொருள் எல்லாம் விட்டு புறப்பொருளை காமிச்சே நம்மளை ஏமாத்துற கூட்டம் தான் குருநாதர்னு அலையுது. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன், நந்தி பெருமானது அருளால் நான் ஆசிரியன் என பெயர் பெற்றேன் அவர் சொல்றாரு. பின்பு மூலன் உடலை பற்றுக்கோடாக கொண்டேன். ரெண்டாவது, அந்த மாடு மேய்ச்சிட்டு இருந்தால அவன் இறந்து போனவனுடைய உடம்பை நான் பற்றுக்கோடாக கொண்டேன். அவனது அருள் இவ்வுலகில் நேரே எதனை செய்யும்? அவனை விட ஒரு அருள் வேற என்ன செய்யும்? ஒன்றையும் செய்யாது. அதனால் அவனது அருள் வழியை உலகிற்கு உணர்த்த நான் இங்கிருந்தேன். அப்போ இறைவனுடைய கட்டளையினால அவர் விட்டு வந்த உடம்ப சாமி என்ன பண்ணாரு? மறைச்சிட்டாரு. அப்படி மறைச்சதுனால நமக்கு ஒரு திருமூலர் கிடைச்சார். எப்படியும் மூலன் மூலியமா. அப்போ நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன், நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நந்தி அருளாலே என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. அப்படிப்பட்ட நந்தி தான் நான். நம்முடைய 4:10 நெட்டை கூடலுக்கு வந்துருங்க. நந்தியம்பெருமானுடைய பெரும் கருணைக்கு ஆளாகலான்னு சொல்லிட்டு அடியேன் விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன். அடியார் பெருமக்கள் வந்து நந்தியம்பெருமானுடைய அருளை பெறும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்ளும். அடுத்து 8வது பாட்டு. மந்திரம் பெற்ற வழிமுறை. அதான் குரு பாரம்பரியத்துல மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன். உமாமா வாங்க. இப்ப உங்க கையில இருக்கு பாருங்க. உமாமா வாங்க. சிவானபா மந்திரம் பெற்ற வழிமுறை அதானே சிவா? ஆமாமா. திருச்சிற்றம்பலம். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கள், இந்திரன் சோமன் திருமன் உத்திரன், பந்துரு காலங்கி கஞ்சன் மலையாளோடு, இந்த 7 வரும் எண்வெளியாமே. கந்துரு காலாங்கி கஞ்சன் மலையானோடு, இந்த 7 வரும் எண்வெளியாமே. அற்புதம். இந்த மந்திர நூல் அவரு திருமூலர் வழங்கி இருக்கிறார் இல்லையா? இந்த நூலை பெற்று வழி வழியாக உணர்ந்து இருப்பவங்க யாருன்னு இங்க வந்து சொல்றாரு. அவரே சொல்றாரு. மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ஒருத்திரன், தரி போன்ற உருவத்துடன் யோகத்தில் இருக்கும் காலாகினி, கஞ்சமலையன் என்னும் 7 ஆவார். இவரே என் வழியினர். அப்போ அவருடைய சந்ததி எங்க சொல்றார். நம்ம திருமூலன்னு சொன்னா பாருங்களேன், அவருடைய சந்ததியில யார் யார் வராங்க? நந்தி அருளாலே நந்தி அருளாலே அருள் பெற்றேன்னு போன பாட்டுல சொன்னாரு. அப்படி அருள் பெற்று இருக்கக்கூடிய இந்த திருமூலர் சொல்றாரு, தன்னுடைய சந்ததியை, அதாவது தன்னுடைய வழியில யார் யாரெல்லாம் இந்த அருளை பெற்று வழி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரை சொல்றாரு. ஒண்ணு அந்த இந்திரன், மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ஒருத்திரன், தரி போன்ற உருவத்துடன் யோகத்தில் இருக்கும் காலாகினி, கஞ்சமலையன் என்னும் 7 ஆவர் அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா ஒரு மாடு மேய்க்கிற உடம்புல பூந்து ரட்சிக்க வந்த திருமூலர் அவருடைய வழியை எப்படிலாம் பெற்றாரு, அவர் எப்படி நந்தி ஸ்தானத்தை அடைஞ்சாரு, அவர் எப்படி நந்தி அருளை பெற்றாரு, அவர் எப்படி தன்னுடைய இறைவனுக்கு பாத்திரமானாருன்ற விதங்களையும் நன்றியில பாயிரத்துல சொல்லிட்டு வராரு. அப்படி சொல்லிக்கினே வரும்போது இவருக்கு வழியில அவருடைய திருமந்திரத்தை பின்பற்றி எத்தனை பேர் வந்தாங்கன்ற ரகசியத்தையும் இந்த 8வது பாட்டுல சொல்றாரு. அடுத்து 9வது பாட்டு. சிவபெருமான் சிவசிவர் 4 வரும் 4 சொக்கமலாமா மொழிந்தது மூவர்க்கு 4 வரும் 4 திசை போன்று. வாங்க சொக்கமால் வாங்க. இல்லையா சங்கரையா மீட்டு போடணும், முனுசாமியா போடணும். சிவாயனம் எடுத்துங்க, மியூட் எடுத்துங்க ஐயா. அடியன் பாட்டுமா ஐயா? பாடுங்க பாடுங்க. 4 வரும் 4 திசை கொன்று நாதர்கள்
நால்வரும் நானா வித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகன நால்வரும் தேவராய் நாதரானார்களே நால்வரும் தேவராய் நாதரானார்களே. அற்புதம் சிவபெருமானே. நந்தி பெருமானுக்கு மாணாக்கராகிய என்மருள் முதல்ல 8 பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்திகள் எனப்பட்ட நால்வரும் எல்லா உலகத்துக்கும் பொருந்திய ஆசிரியர்களாய் எல்லா உலகத்துக்கும் ஆசிரியரா இருக்கக்கூடியவங்க. அறம் முதலாகிய 4 வகை பட்டு பற்பல வகையாக விரிந்து உறுதி பொருள் அனைத்தையும் உணர்ந்து நான் பெற்ற பேற்றினை உலகம் பெறுவதாக என்னுள் பேரருள் உடையராய் அதனால் சிவகணத்துள்ளே ஆசிரியர் ஆயினர். அப்ப யாரு? இந்த 4 பேரும். 4வரும் 4 திசைக்கென்றும் நாதர்கள், 4வரும் நாதனாக நானாவித பொருள்கள் கை கொண்டு 4வரும் நான் பெற்றதெல்லாம் பெருக என 4வரும் தேவராய் நாதர் ஆனார்களே. அப்ப இவர் வழியை பின்பற்றவங்க எல்லாருமே அந்த நாதத்தை அடைந்தார்கள் என்ற ரகசியத்தை அங்க சொல்றாரு. அடுத்து வாங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. சங்கரையா மியூட் ஓபன் பண்ணணும். அனைத்து அடியார் பெருமத்துக்கும் இனிய விடியல் வணக்கம்யா. திருச்சிற்றம்பலம். மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழுஞ்சுடர் மூன்றொளி ஆகிய தேவன் கழுந்த பெருமையை காட்டுகிலானே கழிந்த பெருமையை காட்டுகிலானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவபெருமானே, இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாதவர்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட முக்கடவுள் தனது எல்லை இல்லாத பெருமையை பிறருக்கு காட்ட மாட்டானா? யாருக்கு காட்டுவான்னு சொன்னா அதனை அவன் ஆசான் மூர்த்தி வாயிலாக காட்டியது மேற்குறித்த 4வரோடு மட்டும்தான். அப்படி காமிக்கும் போது சிவயோக மாமுனி முதலிய மூவருக்குமே ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இறைவன் எல்லாரும் காண்பிக்கிறது இல்ல. அந்த மூவருக்கும் அந்த சிவயோக மாமுனின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து 4வரோட சேர்த்து சிவயோக மாமுனியோட சேர்த்து மொத்தம் மூவருக்குமே அவர் தொடர்ந்து அந்த காட்டுறாராம் அப்படின்றது சொல்றாரு. அடுத்து வாங்க 11வது பாட்டு. வாங்க நித்திலாமா வாங்க. யாரும் படிக்காதவங்க படிங்க. நிறைய பேர் கூட்டம் வரல. நமசிவாய ஐயா. வாங்க லலிதாம்மா வாங்க படிங்கம்மா. எழுந்து நீர். திருச்சிற்றம்பலம். எழுநீர் தானே ஐயா? திருச்சிற்றம்பலம். எழுந்து நீர். எழுந்து நீர். எழுந்து நீர் மெய்யெனும் 8 திசையும் செழிந்தன் நியமங்கள் செய்யுமின் என்றனல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய 4வர்க்கு அருள் புரிந்தானே கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய 4வர்க்கு அருள் புரிந்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி 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 நன்றி. எழுந்து நீர் பெய்யணும் 8 திசையும். அதாவது ஊழி காலத்துல எல்லாமே அழிஞ்சாலும் அவரையே நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த 4 பெருமக்கள். அது அந்த நந்திமார்கள், அந்த 8 பேர் எண்மர்ல 7 பேர்லாம் படிச்சோம் இல்ல, இவங்க எல்லாம் இறைவனை ஒருபோதும் பிரியாம இருப்பாங்களாம். அப்படி பிரியாத இருக்கும்போது சாமி என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையும் அழிச்சாலும் இவங்களுக்கு என்ன பண்ணுவாராம், 4வருக்கு அருள் புரிந்த. அப்படிப்பட்ட காலத்துல உலகம் அழிகின்ற ஒளி காலத்திலும் நீங்கள் நம்மை வழிபட்டு இருப்பீராக என்று அருள் புரிந்தானா. பாருங்களேன், ஆளிலையில் துயர்ந்தவன். அப்புறம் நம்ம சீர்காழியில எல்லாமே தண்ணியில சூழ்ந்துரும். அப்ப இறைவன் ஒரு தோணியில இருப்பாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த காலத்திலேயே கூட சரிங்க, நந்தி பெருமானுடைய அருள் பெற்ற இந்த அடியார் பெரும திருமூலன் முதற்கொண்டு அந்த 4வர் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாராம், நீங்கள் நம்மை வழிபட்டு இருப்பீராக. எப்போ ஒளி காலத்துல எல்லா உலகமும் சரி 14 உலகம் அழிஞ்சாலும் அவருடைய திருவடியை இறுக்கி பிடிச்சவங்களுக்கு அழிவே இல்லை அப்படின்னு அருள் புரிஞ்சாருன்னு நன்றி எங்க தெரிவிக்கிறாரு திருமூலர். 12வது பாட்டுக்கு வாங்க. நமசிவாய.
நந்தி இணை அடிதானே ஐயா? அதான் வரும். யார்? வாங்க. ஆமாங்க. அடுத்து யார் படிக்கிறீங்க? அதுதான் அது சிவாய வேற நம்ம யாருன்னா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? குரு பாரம்பரியம்னு வரும் அந்த தலைப்புல, திருமந்திரத்துல. அதை எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். இப்ப 12வது பாட்டு. திருமூலர் வரலாறுன்னு வருதுங்க அடுத்த தலைப்பு. ஆமாங்க, அதான் வருது. எடுத்துங்க. அதுலதான் வரும். நமச்சிவாய ஐயா. திருமூலர் வரலாறு. அவர் தான். படிங்க. நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு படிங்க. சிவாய படிங்க. அடியன் படிக்கிறேன்யா. சிவாய நம்ம படிங்க. படிங்க. நந்தி இணையடி நான் தலை மேற்கொண்டு பொந்தியன் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்தி மந்தி புனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமும் செப்பலுற்றேனே. அந்தி மதி புனை அரணடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமும் செப்பலுற்றேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமையா. நன்றிங்க. இப்போ இணையடி அப்படின்னு சொல்லலாம். நந்தி இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே. அப்போ இந்த 2 கண்ணும் இணைகிற அடி இருக்கு இல்லையா, அதான் இணையடி. நந்தி இணையடி நான் தலை மேல் கொண்டு புந்தியினுள்ளே புகப்பெய்து. அப்படி யார் ஒருவர் வலது கண்ணும் இடது கண்ணும் அந்த இணையடி என்று சொல்லக்கூடிய புருவ மத்தியில திருவடியில இருந்து சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி ஊறுமா? அறிவு ஊறும். அப்படிதான் இவர் என்ன பண்ணாராம், என் ஆசிரியராக நந்தி பெருமானது 2 திருவடிகளையும் என் சென்னியிலும் சிந்தையிலும் கொண்டு வாயினாலும் துதித்து அவ்வாற்றானே சிவபெருமான திருவருட் பெருமையை இடைவிடாது சிந்தித்து, யார் ஒருத்தர் இமைக்காம அந்த புருவ மத்தியத்துல பாக்குறாங்களோ அப்படி பார்த்து அங்கனும் உணர்ந்தவற்றால் சிவாகம பொருளை நான் உணர்ந்தேன்றார். அந்த ஆகம பொருளை கூறத் தொடங்கினேன். அப்போ எங்க உணரலாம்? ஒருத்தர் ஆகமத்தை உணரணும்னா திருவருள் கருணையினால குருவருள் இருந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நந்தி பெருமானுடைய திருவருளை வணங்கணும்னா இந்த புருவ மத்தியில போய் நிக்கணும்ன்றதுதான் ரகசியம். அந்த அவர் உணர்ந்ததை நமக்கு சிவாகம பொருளா கூற தொடங்கினேன்னு இங்க பணிவா இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து 13வது பாட்டு. செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்று தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்ட பின் ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே. தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்ட பின் ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே. அற்புதம். நன்றி ஐயா. உயர்ந்து சொல்லப்படுகின்ற சிவாகமம் என்னும் பெயரை உடைய நூலை பெற்ற பின்பும் அவற்றின் பொருளை உள்ளவாறு உணர்த்துகின்ற நந்தியம்பெருமானது ஆணை வழி அழிவில்லாத தில்லையம்பலத்தை அடைந்து அங்கு சிவபெருமான் செய்யும் ஒப்பற்ற நடனத்தை கண்டு மீண்ட பின் உடம்போடு இருக்க உடன்படாத நிலையிலே பலகாலம் உடம்போடு இருந்தேன். அவருக்கு அதை பார்த்துட்ட பிறகு அதான் சொல்லுவாங்கல்ல, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உடம்பை வச்சுக்கிட்டு உடம்போடு இருக்கும் போதே உடன்படாத நிலையில் பலகாலம் உடம்போடு இருந்தேன்றார். உடன்படாத நிலையில்னா அதை பார்த்துட்டாரு. இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு போகாம, இந்த உடம்பையும் விட்டுட்டு போகாம இறைவன் அவர் வச்சு பணி செய்யணும் இல்லையா? அதனால ஒப்பில் 1 கோடி யுகம் இருந்தேனே. எப்படி சொல்றாரு? 1 கோடி யுகம் இருந்தாராம். எப்படி அது எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல. அந்த உடம்பு வேணான்னு விட்டு போக முடியல. அப்படி இருக்கும்போது அருள் புரிவதற்காக நடனத்தை கண்டு மீண்ட பின் பாருங்க, கண்டவரில் கண்டவர் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டவர் மிண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்றோம் இல்ல. கண்டவர் மிண்டில விண்டவர் கண்டில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்ல. ஆனா அப்படி இல்லை. என்ன, நடனத்தை கண்டு மீண்ட பின் எப்படி சிவபெருமான் செய்யும் ஒப்பற்ற நடனத்தை கண்டு மீண்ட பின் உடம்போடு இருக்க. அப்படி உடம்போடு இருந்தாலும் உடன்படாத நிலையில் பலகாலம் உடம்போடு இருந்தேன். அந்த பலகாலன்றதுதான் 1 கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இது எல்லாம் எதுக்குன்னா இந்த திருமந்திரன்ற பெரிய ஆகம நூல் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான். இந்த ஒரு நூலை இன்னைக்கு யாராலும் அடிச்சுக்க முடியல. இந்த ஒரு நூலை யாராலும் ஒண்ணுமே செய்ய முடியல. ஆமா, அலறுது எல்லாரும். இதுல இருக்கிறத பின்பற்றி எத்தனை யோகம், எத்தனை வழிமுறை வச்சிருக்காரு தெரியுமா அந்த திருமந்திரத்துல? அப்படிப்பட்ட இதுன்னு என்ன சொல்றது? இத சாத்திரத்தில் சோத்திரமா இல்ல தோத்திரத்தில் சாத்திரமான்னு நம்மளால என்ன பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாடமும் செய்யலாம். அதுல இருக்கிற பொருளோட உள்ள போய் நம்ம சித்தாந்தமாவும் இதை எடுத்துட்டு போகலாம். அந்த வகையில எல்லா சிறப்பு தன்மையும் உள்ளதுதான் நம்ம திருமந்திரம். அப்படிப்பட்ட திருமந்திரம்
திருமூலர் அருளிய திருமந்திரத்தை தான் நம்ம வந்து நேத்துல இருந்து பாராயணம் செய்ய தொடங்கி இருக்கிறோம். வாங்க ஐயா. 4 வாரமும் இருக்குதுங்க ஐயா. சரியை, கிரியை, ஞானம், யோகம் எல்லாமே இருக்குது இதுல. ஆமாங்க ஐயா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம தொட்டிருக்கிறோம். சாதாரண ஆள் இல்லைங்க திருமந்திரம், திருமூலர். அப்படிப்பட்ட எல்லா வழியும் அதுல வச்சிருக்காரு. சரியை வச்சிருக்காரு, கிரியை வச்சிருக்காரு, யோகம் வச்சிருக்காரு, ஞானம் வச்சிருக்காரு, சக்தி வழிபாடு வச்சிருக்காரு. யார் யாருக்கு என்னென்ன ரகசியமோ, எந்திரம், தந்திரம், மந்திரம் எல்லாமே இதுல பதிஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய பொக்கிஷம் இது. திருமந்திரம் படிச்சீங்களான்னு கேட்பாங்க. திருமந்திரம் அவ்வளவு சீக்கிரம் படிச்சு முடிக்க முடியாது. ஆனா இறைவன் ஒண்ணுத்தனா மட்டும்தான் திருமந்திரத்தினுடைய பக்கமே நம்ம வர முடியும். நம்ம எல்லாம் புண்ணிய சீலர்கள், பாக்கிய சீலர்கள் சொல்லலாம், பாக்கியவான்கள் சொல்லலாம். அந்த பாக்கியவான்களை வரிசையில வந்துடுறோம். ஒரு பாட்டையும் ஒரு வருஷமா எழுதியிருக்கிறாரு. 3000 பாடல்கள் ஒரு வருஷமா எழுதியிருக்கிறாருன்னா, அப்ப அந்த ஒரு பாட்டுக்கு ஐயா சொன்னாங்க பொருள் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஆனா இருப்பினும் செய்வதை திருந்த செய்யணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு பாட்டு சொன்னாலும் அது எந்த முறையில சொல்லப்பட்டிருக்குன்றத ஒரு சின்ன அழகா பொழிப்புரையோட நம்ம என்ன பண்ணலாம், உள்ள போயிட்டே இருப்போம். அடுத்து 14வது பாட்டுக்கு போலாம். சிவாய நம. இருந்தவ காரணம் கேளித்தியனே பொருந்திய செல்வ புவன பதியாம் அருந்தவ செல்வி சேவி தடியேன் பரிந்துடன் வந்தார் பத்தினே. அருந்தவ செல்வியை சேவி தாடியேன் பரிந்துடன் வந்தனன் பத்திய நாளே. சிவாய நம. இந்திரன் அக்காரணம் கேள் இந்திரனே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு காரணத்தை சொல்றாராம். இந்திரனே, உடன்பாடின்றியும் நான் அவ்வாறு நெடுநாள் உடம்போடு இருந்த காரணத்தை கூறுகின்றேன் கேட்பாயாக. எல்லா உலகத்திற்கும் தலைவியாம் அருந்தவமாகிய செல்வியை அடியேன் அன்பினால் விரும்பி உடன் நின்று பணிந்து வந்தேன் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இந்திரனுக்கு இந்த பாட்டுல ஒரு செய்தி சொல்றாரு. என்னன்னா, இந்திரனே, உடன்பாடின்றியும் நான் அவ்வாறு நெடுநாள் உடம்போடு இருந்தேன். இந்திரன் காரணத்தை கூறுகின்றேன்னு கேள்வி. ஏன் நான் உடம்புல அவ்வளவு காலம் ஒரு யுகம், அங்க முதல் பாட்டுல சொன்னால ஒரு யுகம் இருந்தேன்னு சொல்றாரு. அந்த ஒரு யுகம் வந்து 1 கோடி யுகம்னு சொன்னார். பார்த்திருப்பீங்க, முந்தைய பாட்டுல வரும்னு நினைக்கிறேன். 1 கோடி யுகம் இருந்தேனே. முடியுமா? நம்மளால 60 வயசு தாண்ட முடியல. 60 தாண்டினாலே தத்தகா புத்தகா தான் நமக்கு. அப்புறம் 70 கிடக்கிறது ரொம்ப ஆச்சரியம், 80 கிடக்கிறது ஆச்சரியம். அதுக்கப்புறம் என்னுடைய திருவருள் கருணையில நம்ம இருப்போம். ஆனா இங்க என்ன இருந்தாரு, 1 கோடி யுகம் இருந்தாராம். ஏன் இருந்தாரு? நிச்சயம் 4 பேருக்கு வழிகாட்டணும். அப்படி அவர் பெற்ற இன்பத்தை, அவர் படுத்த அந்த 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 ஞான அதிசயங்களை உணர்ந்ததை சிவாகம பொருளை எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் திருமந்திரத்தை அவர் படைச்சிருக்கிறாரு. அப்படி அவர் பாடும்போது தான் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, இந்திரா, நான் ஏன் உடம்போடு நெடுநாள் இருந்தேன் தெரியுமா? எல்லா உலகங்களுக்கும் தலைவியாம் மருந்தவமாகி செல்வி அடியேன் அன்பினால் விரும்பி உடனின்று பணிந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பால நீங்க அந்த அம்பால மனமாற நீங்க நினைச்சீங்கன்னா செல்வியைன்னு சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல செல்வின்ற ஒரு வார்த்தை வந்திருக்குது. செல்வியை அடியேன் அன்பினால் சேவித்து இருந்ததுனாலதான் இப்படி என்னால இருக்க முடிஞ்சது. அப்ப இதுல ஒரு ரகசியம் நமக்கு வெளிப்படுது. திருமந்திரத்துல நமக்கு வெளிப்படுதுன்னா, அதாவது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் என்றது அபிராமி பற்ற சொல்லியிருந்தாலும், இங்க நம்ம திருமந்திரத்துல திருமூலர் அம்பால ரொம்ப வியந்து சொல்லியிருக்கிறாரு. இத்தனை யுக காலமா நான் இருக்கிறதுக்கு, உடம்போட இருக்கிறதுக்கு நான் யார பணிஞ்சிருந்தேன்? அம்பால பணிந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பங்க நம்ம அம்மையை அப்புறம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த பாட்டுக்கு போலாம். கணபதி ஐயா வாங்கய்யா. சதாசிவம் தத்துவம். ஐயா எனக்கு அந்த பாட்டு வரலப்பா, தெரியலப்பா எனக்கு. அடுத்து யாருன்னு கூப்பிடுங்க. தாமோதர ஐயா வாங்க. 50 பாட்டு இருந்தது, அதான் பாட்டு நீங்க சொல்றது வரல. சரிங்க, நல்லது. நான் கேட்டுங்க ஐயா, கேட்டு முனுசாமி ஐயா பாடட்டும். தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதசனியாதிருந்தேன் நின்ற காலம் இதசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதசனியாதுடனே உணர்ந்தோமால் சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதசனியாதிருந்தேன் நின்ற காலம் இதசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதசனியாதுடனே உணர்ந்தோமால். நன்றி. இப்போ தன்னுடைய வரலாற்றுல அவர் என்ன சொல்ல வர்றார், சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனி யாதிருந்தேன் நின்ற காலம். அதாவது இறப்பு தோன்றாதவனா இருந்தாராம். நம்ம ஆச்சரியமா இல்ல? உனக்கு மூப்பு இல்ல, நிறை இல்ல,
திரை இல்லை, உனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அந்த நிலையை அவர் தொட்டிருக்கிறார். இறப்பு தோன்றாதவனாய் இருந்து வாழ்ந்த அக்காலம் முழுவதும் உலகத்தில் விருப்பம் தோன்றாத மனஒடுக்கம் உடையவனாய் அப்படி இருந்தாலும், இறப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் உலகத்து மேல விருப்பம் இல்லாம மன ஒடுக்கத்தோடு உடையவனாக இருந்தாராம். யாரு? திருமூலர் இருந்தார். அவ்வாறு இருக்கும் பொழுது சிவபெருமானது ஐந்தொழில் நிலையை கத்துக்கினாராம். ஐந்தொழில் நிலை, பொருட்பெற்றி, தமிழ் மொழி, வேதம் என்னும் இவைகளை புறக்கணியாது விருப்பத்துடன் கற்று உணர்ந்தேன். எப்படி? மும்மொழி முத்தமிழ் வேதத்தையும் அவர் கத்துக்கினாராம். அப்புறம் வந்து பொருட்பெற்றின்னு சொல்றாங்க. வேதம் என்னும் இவைகளை புறக்கணியாது விருப்பத்துடன் கற்று உணர்ந்தேன். எங்க? திருவடியில. உலகத்து மேல நாட்டம் இல்லை, மரணம் இல்லை, இருந்தாலும் அவரு அப்பயும் அவர் கத்துன்னு வந்திருக்காரு. என்ன கற்று இருந்திருக்காரு? இறப்பு தோன்றாதவனாய் அப்படின்னு இருந்தாலும் அங்கேயும் கற்றல் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த முத்தமிழையும் ஐந்தொழில் நிலையும் சாமியோட சிவபெருமானோட ஐந்தொழில் நிலையும் கத்திருக்காரு. பொருட்பெற்றியும் கத்திருக்காரு. தமிழ் மொழியும் கத்திருக்கிறாரு. யாருகிட்ட? சாமி கிட்ட. வேதம் என்னும் இவைகளை புறக்கணியாது விருப்பத்துடன் கற்று உணர்ந்தேன். அவர் வடநாட்டுக்காரர் இல்லையா? இருந்தாலும் நம்ம மொழி எப்படி அவரு கற்று உணர்ந்தார் என்ற ரகசியத்தை இங்க அவரு சொல்றாரு. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து எல்லாரும் மாலங்கனே இங்கு. கண்டிப்பா ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். மணி 6:20 ஆகுங்க. யாராவது படிக்காதவங்க இருந்தா ஒரு வார்த்தை கொடுத்துட்டு நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நம்ம அடுத்த கூட நம்ம யாராவது படிக்காதவங்க ஐயா சொன்னார் படிங்க. மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம். யாராவது இருக்காங்கன்னு பார்க்கலாம். இருங்க, படிக்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறேன். சரிங்க, யாருக்கும் வாய்ப்பு இல்லைங்க ஐயா. நம்ம தாமதம் ஐயா, அந்த பாட்டு நீங்க படிச்சிருங்க, நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆரம்பிச்சது 5 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சோம், அதுல இன்னொரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். சரி, நன்றிங்க ஐயா. சிவாய நம. மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்கமேனியள் நேரிழையாளோடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இங்க மாலாங்கன் சொல்லிட்டு தர்மயாதனத்துல விளக்கம் கீழே என்ன சொல்றாங்கன்னா, மாலாங்கன் என்பவர் நாயனார்தம் மாணாக்கருள் ஒருவர் அப்படின்னு மேல சொல்லப்பட்டிருக்காங்களாம். அப்படிப்பட்ட மாலாங்கனே, திருக்கையிலை விட்டு தமிழ்நாட்டிற்கு நான் வந்த காரணம் நீ கேட்பாயாக அப்படின்னு யார் சொல்றது? திருமூலர் சொல்றாரு. யார்கிட்ட? மாலாங்கன் என்று சொல்றாரு. அப்ப சிவபெருமான் முதற்கண் உமை அம்மைக்கு முதல் நூலாக சொல்லிய சிவாகமத்தின் பொருளை சொல்வதற்காகவே வந்தேன்ற இந்த பாட்டுடைய முத்தாய்ப்பு என்னன்னா, அப்போ யாருக்கு சொன்னாங்கன்ற ரகசியம் இப்ப தெரியுதுங்களா? முதல் யார் சொன்னது? சிவபெருமான் அம்பாளுக்கு சொல்லியிருக்கிறாரு. சிவாகமத்துடைய ரகசியங்கள் யாருக்கு சொல்லியிருக்காரு? சிவபெருமான் முதற்கண் உமை அம்மைக்கு முதல் நூலாக சொல்லிய சிவாகமத்தின் பொருளை சொல்வதற்காக வந்தேன். அப்போ இது வழி வழியா வர்றது. அதனால்தான் இந்த பாரம்பரியம் சொல்லுவாங்க. ஞானம்ன்றது திடீர்னு தோணாதுங்க. வழி வழியா தான் குரு பாரம்பரியம், அப்புறம் கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கல்ல, ஆதினங்கள்லாம் போடுவாங்க பாருங்க. அப்படி எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, ஒண்ணு சாமி அம்பாள் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அம்பாள் நந்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க, நந்தி நால்வருக்கு சொல்லியிருப்பாரு, நால்வர் சனகாதி முனிவர்கள் முதற்கொண்டு மொத்த ரிஷிமார்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சப்த ரிஷிகளுக்கு சொல்லியிருப்பாங்க, சப்த ரிஷிகள் அவங்களுக்கு கீழே இருக்கிற உப முனிவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி முனிவர் பாரம்பரியமா அப்புறம் மானுடர்களுக்கு கடைசியில ஞானிகளுக்கு இங்க கிட்டும். அப்ப ஞானம்ன்றது ஒரு தொடர் நிகழ்வு. அப்ப இதுல எப்படி சொல்றாரு மாலங்கனே, திருக்கையிலாயை விட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்த காரணத்தை நீ கேட்கறியா அப்படின்னா, அப்போ சிவபெருமான் சொன்ன அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கு இல்லையா, ஒரிஜினல் அந்த அம்பாளுக்கு சொன்ன அந்த ரகசியம் இருக்கு இல்லையா, உமை அம்மைக்கு முதல் நூலாக சொல்லி, எதன் நூல்? முதல் நூல் சிவாகமம் தான். அந்த சிவாகமத்தின் பொருளை சொல்லுவதற்காகவே தன்னுடைய வந்த நோக்கத்தை இந்த 16வது பாட்டுல திருமூலர் நமக்கு சொல்றார். அடுத்து யாரும் படிக்கிறீங்களா? உமாமா, உங்ககிட்ட புத்தகம் இருக்கா? நேரடியாவால் நிரதிய சாய ஆனந்த பேருடையாள் என் பிறப்பொருத்து ஆண்டவன் சீருடையாள் சிவன் ஆகடு தன்துறை சீருடையாள் பாதம் சேர்ந்திருந்தேனே. சீருடையாள் சிவன் ஆகடு தன்துறை சீருடையாள் பாதம் சேர்ந்திருந்தேனே. சாயனப்பா, நன்றி. எந்த ஒரு சுவைக்கும் திகட்டக்கூடிய ஒரு எண்டு உண்டு, போதும்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அம்பாள் வரம் பெற்றவலாம்.
உமையம்மை என்று சொல்லப்படுபவள் வரம்பில் இன்பமாகின்ற பெருமை உடையவள். அவரு சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அப்படின்னு சொல்றேன்ல, அதே மாதிரி உமையம்மை எப்படி இருப்பாளா, வரம்பில் இன்பமாக இருக்கின்ற பெருமை உடையவள். அவள் எனது பிறப்பை அறுத்து வீடு தந்து என்னை ஆட்கொண்டாள். பாருங்க, இந்த இல் விகுதி பாருங்களேன். சாமி திருமூலர் அப்பாவும் இல்லாம அம்மையப்பரா இருக்கக்கூடிய அம்மை எப்படி வேந்து சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட பிறப்பை அறுத்து வீடு தந்து என்னை ஆட்கொண்டவள் மிக்க புகழை உடையவள். அவள் புகழுக்கு எல்லையே இல்லை. சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருவாவடுதுறை ஆகிய திருத்தலத்தை தனதாக உடையவளாம். யாரு? அவள் திருவடி நிழலில் இப்பொழுது இருக்கின்றேன். எப்பொழுது இருக்கின்றேன்? அவருடைய திருவடி நிழலில் எப்போது இருக்கின்றார். இல்லைன்னா அம்பாளுடைய அருள் இல்லைன்னா இப்படி ஒரு நூல் என்ன பண்ண முடியாது, வழங்கவே முடியாது. எப்படி அம்மையும் அப்பாவையும் சிறப்பித்து சொல்றாரு பாருங்களேன் திருமூலர். ஒருபோதும் விட்டு கொடுக்கவே இல்லை பாருங்க. அவருக்கு கல்ப ஆண்டுகளுக்கு நான் உயிரோடு இருந்ததுக்கு தாய் தான் காரணம்னு சொல்றாரு. எனக்கு ஞானங்கள் ஊறி நான் இருவதும் தாய் தான் காரணம்னு சொல்றாரு. திருவடி நிழல இருந்தனால. அப்போ அம்பாளுடைய சிறப்பை கிட்டத்தட்ட 3 பாடல்கள்ல அவரு மிக சிறப்பா சொல்லியிருக்காரு. இங்கேயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரிழையால் அப்படி சொல்றாரு. அப்ப பேருடையால், சீருடையால் இந்த பதங்கள்லாம் பாருங்களேன். நேரிழை, பேருடை, சீருடையால் சொல்லிட்டு அழகா அந்த திருவடி நிழல இருந்த அழகா அங்க சொல்லியிருக்கிறாரு. நமக்கு அடுத்து வீடு தந்திருக்க. அப்ப வீடு தரக்கூடிய ஆற்றல் அம்பாளுக்கு உண்டு. அறுத்து வீடு தந்து என்னை ஆட்கொண்டவள் மிக்க புகழை உடையவள். சிவபெருமான் எழுந்தருள திருவாவடுதுறை. அப்படிப்பட்ட திருவாவடுதுறை அதற்கு போனீங்கன்னா தெரியும். அந்த திருத்தலத்துல தனதாக அப்படிப்பட்ட திருத்தலத்தை தனதாக உடையவளாம். அவளுடைய திருவடி நிழலில் இப்பொழுது இருக்கின்றேன். எப்பொழுது இல்லை, எப்பொழுதும் அவர் இருக்கிறார். இல்லைன்னா இந்த நூலை நம்மளுக்கு வழங்கி இருக்க மாட்டாரு. அவருடைய சிறப்பை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் யாராவது படிக்க விரும்புறீங்களா? 2 பாடல் நல்ல அருமையான பாடலுங்க ஐயா. எல்லாமே அனைத்து அடியார் மக்களையும் வணங்குகிறேன். அது 79, 80, 81 நல்ல பாட்டுங்க ஐயா. எல்லாமே நல்லா இருக்கு. அற்புதம். ஏன்னா ஒருத்தர் பேசுறோம். சொல்லுங்க தாமரையா. ஆவடு தண்டுரைன்னு சொல்றாரு. அங்க அம்மை பசுவா இருந்து இறைவனை வழிபட்டு அடைந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஆன்றது ஆன்மா பக்குவம் செய்யும் நெறியாகிய முதுகுத்தண்டுல பொருந்தி சிவன் ஆவடு தண்டுரை சேர்ந்திருந்தேன்ட்டு திருமூலர் சொல்றதா சொல்லுவாங்க. சிவன் சீவர்களை பக்குவம் செய்யும் தண்டின் முடிவில் உள்ள சகசிர தலத்தில் மூலரும் சேர்ந்திருந்தாராம். அததான் அந்த பாட்டுல சொல்றாருன்னு சொல்லுவாங்க ஐயா. அற்புதம் ஐயா. இது எங்க வச்சிருக்கீங்க? புத்தகம் என்ன புத்தகம் அது? இது இவங்க கோயம்புத்தூர் பன்னீர் திருமுறை ஆய்வு மையம்ட்டு ஆமா அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல வருதுங்க ஐயா. அற்புதங்க ஐயா. தர்மயாதனத்துல அம்பாளுடைய சிறப்பு சொல்றாங்களே. ஆமாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. ஐயா புத்தகம் வந்தது விவரத்தை இங்க போடல. ஆவடுதுறை அம்மை ஆவா என்று போட்டிருக்கண்டி அதுல அந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கல. ஆனா உண்மை அதுதானே. அவங்க தான் சேவிச்சாங்க சிவபெருமான. சிவசிவா. ஆமாங்க. நன்றி. முடிச்சுக்கலாமா? 18வது பாடல்கள் முடிச்சுக்கலாமா? யாராவது படிக்கிறீங்க? லலிதாமா ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லிடுங்க ஐயா. விளக்கம் நல்லா புரியுற. அப்படியே 2 பேருமே இன்னைக்கு அருமையா விளக்கம் சொன்னீங்க. அதுதாங்க ஐயா திருப்தியா இருந்தது. சிவபெருமானே சிவசிவா. இன்னும் நிறைய இருக்கு. உட்கார்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். மோதன் முறை சாதாரண முறையில ஐயா சொன்ன மாதிரி, நடராஜன் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டும் உட்கார்ந்து சிந்திக்க நமக்கே புரியாத அற்புதங்கள் நிறைய புரியும். நிட்டையில உட்கார்றவங்க இந்த பாடலோட உட்கார்ந்தா இன்னும் விரைவா நிட்டை கூடன்றது அனுபவத்தர்கள் கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க ஐயா. பெரிய நம்ம நெட்டை கூடலுக்கும் இந்த திருமந்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான விஷயம் இருக்கு. ரொம்ப ஒன்றி இருக்கக்கூடிய விஷயம். பொருளை புரிஞ்சு நம்ம போகலாம். ரொம்ப வேகமா ஓடணும்னு அவசியம் இல்லை. நின்று நிதானமா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம். திருமந்திரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எழுதப்பட்டதுங்க. அதை ஆழமா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஆள் வேணுங்க. அது அந்த எல்லைக்கு போனவங்க. ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அந்த பக்குவப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணணும், அந்த பாட்டை எடுத்து சொல்லும் போது இதுதான் அந்த ரகசியம், இதுதான் நந்தி ஸ்தானம், இதுலதான் இறைவன் இருக்கிற, இப்படி அந்த எடுத்து சொல்லக்கூடிய பக்குவம் இருக்கு பாருங்க. அந்த பக்குவம் தான் அடியார் மனசுல போய் நிற்கும். நிச்சயம் நம்ம பேசுவோம், பழகுவோம், நிறைய சிந்திப்போம். ஒவ்வொரு பாட்டையும் ஐயா சொன்ன மாதிரி சிந்திச்சு நம்ம தவத்துல உட்காந்தோம்னா அந்த திருவடி பேரை நிச்சயம் பெறலாம். அதுதான் 4-10க்கு வாங்கன்னு நான் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா திருமந்திரம் வெறும் படிப்பு நூலாகவோ
ஏதோ பாராயணம் என்ற நூலாகவோ இருந்துட்டு போகாம நம்ம வாழ்வியல்ல இறைவனுடைய திருவடி அடைவதற்குண்டான எல்லா ரகசியங்களும் பொதிந்த அற்புதமான நூல் இது. கடவுள் சைவ சமயத்துல இல்லாதவங்க கூட சரிங்க திருமந்திரம் வீட்டுல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த யோக நெறியில ஏதாவது ஒரு ரகசியம் வேணும்னா அதுல இருந்து எடுப்பாங்க. நீங்க திருமந்திரத்துல இருந்து காப்பி அடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லாம் இதுல இருந்து எடுத்துக்காட்டுறது தாங்க. வைத்தியம் வேணுமா, உணவு வேணும், அட்டமா சித்தி வேணுமா, லகிமா வேணுமா, மகிமா வேணுமா, இந்த மாதிரி ஆசை உள்ளவங்க எல்லாருமே திருமந்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எடுத்து படிக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா எப்படியோ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக திருமந்திரத்தை வாங்கி படிச்சு சிவபெருமானுடைய பெரும் பெருங்கருணையை பெறட்டுன்றதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வகையில இந்த நூலை தொடாத ஆளே கிடையாதுங்க. மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம படிக்கிறோமோ இல்லையோ மாற்று மொழிக்காரனுடைய மூலத்தை புரிஞ்சுக்கிட்டான். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம நம்ம இந்த ஆகமங்கள்லாம் எடுத்து இப்போ அட்டாங்க யோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு சொல்றாங்கல்ல, இந்த வடநாட்டுல ஃபாலோ பண்ற எல்லா விஷயமும் ஓப்பனா சொல்றேன், என்ன தவறா நினைச்சுக்காதீங்க, இங்க இருந்து திருடப்பட்டதுதான், இங்க இருந்து கண்டிப்பாங்க. எடுக்கப்பட்டது. நான் ஓப்பனா ஆமா. சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பதிவு செய்யறேன், இல்ல, பதிவு செய்யறேன், உண்மைதான் நான் அது. பகிரங்கமா பகிரங்கமா நான் உண்மைதான். பதிவு செய்யறேன். எல்லா வடநாடு எந்த நூலா இருந்தாலும் சரிங்க, அப்படியே திறந்த புத்தகமா இது இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, காப்பிரைட் சொல்லிட்டு தானே கண்டுபிடிச்ச மாதிரி யோகத்தை என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மூலனா இருந்தவன் திருமூலன்றது சாமி இங்க வெளிப்படுத்திருக்கிறாரு. இங்க வெளிப்பட்டதுனால தாங்க அங்க வெளிப்பட்டுச்சு. அதனால அதான் நன்றி அதாங்க. உள்ளவங்களா இருந்தா மத்த நான் நூல்லாம் ம். ஐயா, மத்த நூல்லாம் தியரின்னு வச்சுட்டோம்னா இந்த நூல் மட்டும் பிராக்டிக்கலுங்க ஐயா. எல்லாரும் practical. பயிற்சி ஆமா பண்ணலாம் இதுல இருக்கிறத. மத்த ஆமா நூல்லாம் பாடி பலனடையலாம், இதை பயிற்சி பெற்று பலனடையலாம். அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இதுதாங்க இதன் திருமணத்தினுடைய சிறப்பு. நான் சொல்லி மாறாதுங்க. அதுதான் மூலமே இதுதாங்க. இந்த ஒரு நூல் வந்து எல்லாவற்றுக்கும் அகச்சான்றா இருக்கு. என்னன்னா படிச்சு முடிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பெருமை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக திருமந்திரத்தை கருதுகோளாக எடுத்தாங்களே கண்டி, அது நான் நன்றி, அது ஒரு நன்றி நூலாகவும் அதற்கு வழி நூலாகவும் என்னுடைய முதல் நூல்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க நிச்சயம் காலத்துக்கும் போற்றப்படுவார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி சேர்ந்திருந்த படிக்க, ஏதாவது 18வது பாடலோட நம்ம 17வது பாடலோட முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வருங்காலங்களில் அதை பாயிரத்தோட நம்ம தொடங்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்கள் பொன்னார்த்தோடு மனமொழி மிகளாலை வணங்கிறோம். இப்ப இந்த பொன்னு சொல் பாடி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம், நேரம் கருதி. சொக்கம்மாள் சொக்கம்மாள் படிக்கிறீங்களாமா? சிவாய நம. பொன்னு சொல் படிங்க. பொன்னு சொல் யார் படிக்கிறீங்க? காந்திமதி அம்மாவாக. படிக்காதவங்களா படிங்க. பொன்னு சொல் யார் படிக்கிறீங்க? எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 3வது பாட்டு படிங்க. முன்னீரும் ஆதியும் முன்னேறு ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கழித்து தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவலலிதா லோகநாதன் அம்மா வாங்க, திருக்கதவம் அடைக்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோனோர் உடன் போவதற்கே ஒருபடுமே. அடைவோம் நாம் போ சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். அடுத்து வாழ்த்து முனுசாமி ஐயா வாங்கய்யா. படிங்க, மொத்தம் படிச்சிருக்கேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்
என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்லதுரும் கடுமல வள நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மண்ணு கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்ற வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நினைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் கச்சிய கம்பனே. சுவாய நம. நன்றி. நன்றிங்க ஐயா. உண்மையிலே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். ஏன்னா திருமந்திரத்தினுடைய ஒரு தூசுக்கு கூட நான் தேர மாட்டேன். சாமி இந்த பிரபஞ்சத்துல நான் ஒரு என்னது நாயினும் கடைப்பட்டேனே அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த அறிவு கொடுத்தது நந்திய பெருமான் தான். எனக்கு ஞான ஆசிரியர்கள் வந்த எல்லாருமே நந்தி ஸ்தானத்துல இருந்து தான் அடியனுக்கு உபதேசம் பண்ணாங்க. இந்த நாயனையும் இந்த நிகழ்ச்சியில இப்படி ஒரு திருமந்திரத்துக்கு அவருடைய வரலாற்றை யாருடைய வரலாற்றை குரு பாரம்பரியம் பார்த்தோம். அவருடைய நந்தி அருளாலே அவர் பெற்ற ஞானத்தையும் நம்ம விளக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சிகாரத்துக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்குவோம். அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என்று சொல்லி இதுகாரம் கேட்ட அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலர் அருளிய திருமந்திரம் என்னும் நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி. சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.